போதும் கோமதி, நீ சரவணன் நடிச்சதெல்லாம் போதும். கொஞ்சம் நிறுத்து. நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சரவணா, நீ பேசுனது ரொம்ப மிகப்பெரிய பாவமான விஷயம்டா. நம்ம வீட்லயே பொண்ணுங்க இருக்காங்க. ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? நம்ம வீட்ல இருக்கிற அக்கா, தங்கச்சிய பத்தி இப்படிலாம் பேசினா நீ ஓகேன்னு ஒத்துக்குவியாடா? அப்படின்னு அப்பா இல்லப்பா, நம்ம வீட்டு பொண்ணுங்களும் அவளும் ஒண்ணாப்பா. இங்க பாரு, யாரா இருந்தாலும் சரி, இந்த மாரி விஷயத்துல யாரும் பொண்ணும் பொய் பேச மாட்டாங்க. அப்பா அவிங்க பேசுவாங்கப்பா. அந்த குடும்பமே பேசும். உங்களுக்கு புரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய், என் பேச்சுக்கு நீ மதிப்பு குடுப்பியா இல்லையா? கூட கூட பேசிட்டு இருக்கிற. அவர் பேச பேச அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி மறுபடியும் கோவப்படுறாங்க. கோமதி, நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பார்றா சரவணா, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. அவங்க அப்படி சொல்லியிருந்தா அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணியிருக்கணும். அப்படியே இல்லையா, வீட்ல வந்து எல்லாத்தையும் சொல்லி அம்மா கூட்டு போயிருந்துருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தைக்கு உனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி சொன்னா என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம் நீ? நாங்க இப்படிதான் உன்னை வளர்த்தனமாடா அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா அது வந்து அப்படின்னு சொல்றப்போ, இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. போய் மயில கூட்டிட்டு வந்து சேரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அவள நான் போய் கூப்பிடுறதா? அப்பா நேத்து கூட அவள ரோட்ல வச்சு நான் பேசினேன்ப்பா. அவங்க மத்தவங்களோட தெரிஞ்சவங்களோட ஜாலியா பேசிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாப்பா. அவளுக்கு வந்துட்டு பொய் பேசுனதுல ஒரு பெரிய குத்தமாவே தெரியல. ஆனா, நான் போய் இப்ப அவகிட்ட போய் பேசணுங்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. டேய், இங்க பாரு, தேவையில்லாம நீ வந்து பேசிட்டு இருக்காத. நான் போய் அந்த பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு மட்டும் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்க மீனா வந்துட்டு, மாமா நீங்க போய் கூப்பிட்டீங்கனாலும் அவங்க வர கண்டிஷன்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன மீனா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமா அவங்க ரொம்ப மனசு வெறுத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு வந்துட்டு உடனே வந்துட்டு, ஏம்மா நான் தெரியாம தான் கேட்கிறேன். இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு எல்லாமே உனக்கு தெரியும். இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. அவள வேலைக்கு விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீல்ல அப்படின்னு சொல்றாங்க. அத்தை அப்படி இல்லைங்க அத்தை. அவங்களுடைய சூழ்நிலை அப்படி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டு வாரிசு அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவ வந்துட்டு வேலைக்கு போறத நீ வேடிக்கை வேற பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க சூழ்நிலை வேற சொல்றியா? அப்படி என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்றப்போ, அவங்க வீட்ல அவளுக்கு அவங்க மாசமா இருக்கான்னு தெரிஞ்சுமே அவங்க வீட்டு ஆளுகள வந்துட்டு வேலைக்கு அனுப்புறாங்களா அப்படின்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க போங்க. அவங்க இங்கிருந்து போனதுலேருந்து, அவங்க சாப்பிட்றதுலேருந்து, துணிமணி மாத்துறதுலேருந்து அத்தனையும் அவங்க கணக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெத்தவங்க வீட்ல ஆதரவா இருப்பாங்கன்னு நினைச்சு தான் அவங்க போனாங்க. ஆனா அவங்க பாரமா நினைச்சு பார்க்குறப்போ, மயிலக்கா என்ன பண்ணுவாங்க பாவம். அதனால தான் வேலை ஏதாவது இருந்தான்னு கேட்டாங்க. அதனால தான் நான் வந்து கேட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்க மாசமா இருந்தது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கூட சொல்லிட்டு இருந்தேன், உடம்பு பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு. இல்ல மீனா, கிடைச்ச வேலை இதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. இந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் தான். இந்த வேலைய எக்காரணத்த கொண்டும் நான் விட போறது கிடையாது. தயவுசெய்து என்கிட்ட இது மாரிலாம் நீ கேட்கவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பேச முடியும்? அதனால தான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு பாண்டியன்ட்டு, அதான் இங்க பாரு இப்ப தான் தெரிஞ்சிருக்குது. இப்பவாது தெரிஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படலாம். தேவையில்லாம வந்துட்டு எதுவும் பேசிக்க வேண்டாம். டேய் நீ போய் ஃபர்ஸ்ட்டு கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு, இல்ல மாமா போய் கூப்பிட்டீங்கனாலும் கண்டிப்பா வரமாட்டாங்க. அன்னைக்கு எப்போ வந்துட்டு மாமா இது மாரி ஒரு வார்த்தை சொன்னாரோ, அன்னைக்கே அவங்க ஒடிஞ்சு போயிட்டாங்க. அதுவரைக்கும் இங்க வந்து வாழணும், பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொள்ள ஆசை இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வேற ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க பேசுறதுக்கு நான் வந்துட்டு காது குடுத்தே கேட்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஆஃபீஸ் விட்டு நான் ஆட்டோல வந்துட்டு இருக்கிறப்போ, விறுவிறுன்னு வேகமா வந்து ஒரு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஐய்யயோன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட்டோவ கட் பண்ணிட்டு என்னன்னு போய் பார்த்தா, அவங்க வந்துட்டு கிணத்துல போய் குதிக்க போயிட்டாங்க. நான் ஒரு நிமிஷம் லேட்டா மட்டும் போயிருந்தேன்னா, கண்டிப்பா அவங்கள அதுக்கப்புறம் நம்ம உயிரோடவே பார்த்துருந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இங்க சரவணன் சொல்றாங்க, மாமா நீங்க நம்பினாலும் சரி, நம்பாட்டி சரி, இதுதான் உண்மை. நீங்க வந்துட்டு என்ன நினைச்சாலும் சரி, அவங்க வாழ்க்கையே முடிச்சுக்கலாங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இங்கேயும் தொந்தரவாயிருச்சு. அவங்க வீட்லயும் வந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணி அவங்க ப்ரெஷர் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க என்னதான் பண்ணுவாங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாத்தியாம்மா, எவ்வளோ தூரம் வந்துட்டு நடிச்சு, இங்க நடிப்பு பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்க மீனாகிட்டயும் தனியா நடிச்சு வச்சிருக்கா. இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில அவள போய் என்னைய போய் கூப்பிட்டு வர சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே, டேய் விட்றா சரவணா, நீ ஒண்ணும் போ வேண்டாம். நானே போய் மயில கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, வேற என்ன சொல்ல சொல்ற நீயி? வேற எல்லாம் என்னதான் சொல்ல சொல்ற? மயிலு வந்து நம்ம வீட்டோடைய வாஸ்து வயித்துல சுமந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாமா நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. மயிலக்கா தப்பு பண்ணிட்டாங்க தான், இல்லைனாலும் சொல்லல. அதுக்கு அவங்க நிறைய தடவ மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா வந்துட்டு அவங்க குடும்பத்துல இருந்து எல்லாரும் ஆட்கள்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு நம்ம வீட்டு மேல கேஸ் குடுத்தாங்க. அவங்க வந்துட்டு வேற மாரி சொல்லி தான் அவங்கள வந்து கேஸ் குடுக்க வச்சிருக்காங்க. அதுவும் வந்து அவங்ககிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ பேசுறீல்ல மீனா, அப்பனா வந்துட்டு போய் கேஸ வாபஸ் வாங்கி இருந்திருக்கலாம்ல. யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா. ஆனா அத அவ பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாமா நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா கேஸ வாபஸ் வாங்கிருவாங்க அப்படின்னு. சொல்லி தான் செய்யணுமா? வீட்டு மேல அக்கறையும், நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருந்ததுன்னா அவங்களுக்கு கேட்காமயே பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மாமா இனிமேல் அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நான் சொல்றேன்லடா போய் கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா அப்படின்னு சொல்லப்போ, போனா சொன்னா கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, வேற வழியே இல்லாம சரவணன் கூப்பிடலான்ட்டு அங்க போறாங்க. போறப்போ வந்துட்டு போய் கதவ தட்டுறாங்க. யாரா இருக்கும்? இந்நேரத்துல வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்றாங்க. வீட்டுக்கு வா, அப்பா வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மூஞ்சியே பார்க்காம அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டு பேசுறாங்க. இங்க பாருங்க, நீங்க வீடு மாறி வந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னை பார்த்தா உனக்கு என்ன கிறுக்கு மாரி தெரியுதா? நீ இந்த வீட்ல இருக்கீன்னு மீனா சொன்னா. அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வீடு மாறி வந்திருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன திமிரா உனக்கு? நானே வந்து கூப்பிட்றனால உனக்கு திமிரு அதிகமாயிருச்சா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை விளைவிக்க வேண்டாம். நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. எதுக்காக வர சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்போ வர முடியாது. நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கலாம் வேலைய விட்டுப்புட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். நீ வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற. என்ன அர்த்தம் உனக்கு? வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப கரெக்ட்டா உள்ள இருந்து வந்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வராங்க. வந்தோனே வந்துட்டு, ஏம்மா மீனா அதான் மயிலு அதான் கூப்பிடுறாங்கல்ல, நீ போயிட்டு வா. மீனா அப்பதான் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல,
நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் வந்துட்டு எங்கள் மயிலும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வந்தோன்னே வந்துட்டு கோமதி, ஏம்மா மாசமா இருக்குங்கிறத அன்றைக்கி கோயிலில் பார்த்து அப்போயே சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்க மீனா சொல்கிறாங்க, இல்ல அத்தை அன்னைக்கு அவங்க சொல்லாங்கிற ஐடியாவில் தான் வந்தாங்க. அவங்க வரல, நான் தான் ஒரு பிளான் பண்ணி அவங்கள வர வச்சுருந்தேன். அதுக்குள்ள அவிங்க அம்மா இடையில வந்து தேவையில்லாம காரியத்தையே கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே பிளான் பண்ணி தான் நீ பண்ணியிருக்கிற. கூடவே இருந்துட்டு எனக்கு கூடவே இருந்து என் கழுத்த அறுத்துட்டீல்ல நீ அப்படின்னு சொல்றாங்க. அத்தை இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. எல்லா பக்கமும் நான் தான் யோசிச்சேன். ஆனா இந்த மயிலக்கா தான் வந்துட்டு எக்காரணத்த கொண்டும் என் அனுமதி இல்லாம யார்ட்டயும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மயிலு சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கிறியே, நம்ம வீட்டு வாரிசா வயித்துல வளர்ந்துக்கிட்டு அவ வந்துட்டு இப்படி போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நீ யோசிச்சியா அப்படின்னு சொல்றாங்க. அத்தை எனக்கு புரியுதுங்க அத்தை, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது? அவங்களுடைய சூழ்நிலையில மாமா இப்படி ஒரு வார்த்தைய சொல்லிட்டாங்க. அவங்கனால அத தாங்கிக்க முடியல. யாரா இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்லங்க அத்த. அதனால தான் என்னால அத பார்த்துட்டு அவங்க பேச்ச மீற முடியல என்னால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "பாத்தியாடா, என்ன வளர்ப்பு நான் எப்படி உன்னைய வந்து வளர்த்தேன். ஆனா இப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி தனக்குற மாரி ஒரு வார்த்தைய சொல்லிட்டியேல்லடா! இவங்க ஒரு அடிச்சா கூட அடி மறைஞ்சு போயிரும். இப்படி ஒரு வார்த்தை பேசினா அது காலத்துக்கும் மறக்குமாடா? சொல்லு பார்க்கலாம். சொல்லு பார்க்கலாம் இப்படி ஒரு இப்படி நீ பேசுவியாடா? எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி பேசுறாங்க. "அம்மா அதெல்லாம் ட்ராமான்னு நெனச்சிட்டேம்மா. ஏற்கனவே அத்தன ட்ராமா போட்டாங்க. எப்படிம்மா நம்பாம இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. "அத்த நீங்க அவர திட்டாதீங்க. ஏன்னா சூழ்நிலை அப்படி. நான் தான் அத்தன தடவ போய் பேசிட்டோம். எங்க குடும்பத்து ஆளுங்களும் பேசிட்டாங்க. யாரா இருந்தாலும் அப்படித்தானே நெனைப்பாங்க. அதனால எனக்கு அப்போதைக்கு வருத்தமா தான் இருந்தது. என்ன என் குழந்தைக்கு இப்படி ஒரு பேர் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு தான். அதான் சரி ஓகே நம்ம குழந்தைய நானே கடவுள் எனக்காக குடுக்குறாரு. என் குழந்தைய நானே வளர்த்திக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் வீட்ல எதுவும் சொல்ல வேண்டாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம யாருக்கும் என்னைய பிடிக்கல. இந்த வீட்ல திரும்ப வந்து வாழ முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் எதுக்கு என் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு, உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, சங்கடப்படுத்திக்கிட்டு அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு, இதுக்கு மேல இத பத்தி எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு நான் மீனாட்ட கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்க பாண்டியன் பேசுறாங்க. "இங்க பாரும்மா, இப்போ வரைக்கும் என்ன வேணா நடந்திருந்திருக்கலாம். சரியா? உங்க வீட்டு ஆளுக நீங்க பண்ணது, நீ பேசுனது எல்லாமே பொய்யா இருந்திருக்கலாம். அதெல்லாம் நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாவே இருக்கட்டும். இவ்வளோ தூரம் நான் இறங்கி வந்து பேசுறதுக்கு ஒரே காரணம், நம்ம வீட்டு வாரிசு உன் வயித்துல வளருதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். சரியா? நீ வந்து இனிமேல் இந்த வீட்ல வந்து இருக்கலாம். சரவணனோட சேர்ந்து வாழலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா. அது சரிப்பட்டு வராது மாமா. என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ள இத்தன சங்கடத்தோட வந்து இங்க வாழ முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா வந்துட்டு, "மயிலக்கா என்னக்கா எல்லாம் சேர்ந்து கூடி வரப்போ நீங்க ஏன்க்கா இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மீனா எனக்கு புரியுது. எல்லாரும் என் மேல இருக்கிற அக்கறையில சொல்றீங்க அப்படிங்கிறத விட, குழந்தை மேல வச்சிருக்கிற அக்கறையில சொல்றீங்கங்கிறது எனக்கு தெரியுது. குழந்தைக்காக என்னை ஏத்துக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, நாளைக்கு அந்த குழந்தை தான் என் இடத்துல இருக்கும். அப்ப நான் எங்க இருக்கேன்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இருக்கிற இடமெல்லாம் எங்க இருக்குது? நீ என்ன அப்படியே நடந்துக்கிட்ட நீயி. தேவையில்லாம உங்க ஒழுங்கா எங்க அப்பா சொல்றத கேட்டுட்டு ஒழுங்கா வர்றேன்னா வா. இல்லையா அப்படியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பேசுறாங்க. "டேய் நீ வாய வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க உடனே வந்துட்டு வந்து பாண்டியன் சொல்றாங்க. அப்போ கோமதி வந்துட்டு, "இங்க பாரும்மா, இது மாரி அவன் பேசுனது தப்பு தான். நீ பண்ண தப்பு வேற. ஆனா வந்துட்டு அவன் இப்படி உன்கிட்ட பார்த்து இப்படியெல்லாம் பேசியிருந்திருக்கக்கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்டான் தான். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அத்த எதுக்குங்க அத்த இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல இல்லம்மா, வயித்துல புள்ள தச்சியோட அந்த பாவத்துல நாங்க ஏந்திக்க தயாரா இல்ல. நீ வீட்டுக்கு போயிட்டு பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு இங்க வந்து வெளிய பாரும்மா. அது மட்டும் இல்லாம கேஸ் நாங்களும் வாபஸ் வாங்கிறோம். நீங்களும் வாபஸ் வாங்கிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அத்த வேண்டாங்க அத்த விடுங்க."